ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆர்னிலேருந்து வந்தவாசிக்கு போற வழியில ஆயில்வடி கிராமம் ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துல அப்படி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி மிக பழமையான ஒரு சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியில் நிறைய சிற்பங்களை கண்டுபிடிச்சி எடுத்து அதை பாதுகாத்துட்டு வராங்க. ஆனால் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலே வந்து மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போயிருக்கு. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பு தானே எல்லாம் செய்து அறக்கட்டளை அவங்க வந்து யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. அவங்க மூலிமா இந்த கோவிலை வெளியில் எடுத்து ஓரளவுக்கு சீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கோவிலை வந்து அவங்க கண்டுபிடிச்சி எடுத்து அதை வந்து சீரமைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பணி அவங்க செய்கிறாங்க. நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லலாம். வாங்க இப்போ நம்ம அந்த கோவில்கிட்ட போய் அந்த கோவில் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற சிவபெருமாளை தரிசனம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஆர்னி டு வந்தவாசிக்கு போகிற வழியில் இந்த பக்கம் வந்து ஒரு ரோடு கட் ஆகுது. இந்த ஆயிலவடி கிராமத்துக்கு போகிற வழி அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் ஆயிலவாய் சுந்தரேஸ்வரர் ஆலயம் போட்டிருக்காங்க. செல்லும் வழி நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே போர்டு இருக்குது. போகலாம். நம்ம வந்த ரோட்லேருந்து இந்த பக்கம் ஒரு ரோடு கட் ஆகுது. அங்கேயும் போர்டு வந்து போட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு கோவில் இருக்கும். அந்த ஓரமாகவே இந்த ரோடு வருது. அப்படியே இதில் போகணும். போகலாம். நம்ம இது ஏரிக்காரை ஓரமாக தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஏரிக்காரை தான் ஃபுல்லாக மூடி அந்த கோவிலே வந்து மறைஞ்சி உள்ள பூமிக்குள்ளே புதைஞ்சு போயிருந்தது. அதை தான் வெளியே எடுத்தாங்க. அதனால் அந்த ஏரிக்காரை ஓரமாகவே அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பூமிக்குள்ளே தோத்தாங்களா? அப்படியே மண்ணுக்குள்ளே கோயில் ஃபுல்லாக புதைஞ்ச அளவுக்கு அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. பாருங்க இந்த ஏரியில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல தண்ணி. எவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம இந்த ஏரி கரை மேலே தான் போயிட்டு இருக்கோம். இவ்வளோ தூரத்தில் ஒரு கோவில் வந்து இருக்கு. கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கோவிலோட அந்த ஒரு கருவறையோட விமானம் தெரியுது பாருங்க. எவ்வளோ பள்ளத்தில் பொறிஞ்சிட்டு இருக்கு. இங்கதான் கோவில். நம்ம கோவில் கிட்ட வந்துட்டோம். இந்த கரை மேலேருந்து நம்ம ஒரு கோவிலோட வியூ பார்க்கலாம். சின்ன கோவில் தான், ஆனால் பழமையான கோவில் பாருங்க. இந்த சுற்றி பக்கத்துலேயே அப்படியே ஏரி. தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் யூஸ் ஆகுதா என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் கல்லெல்லாம் போட்டிருக்காங்க துணியெல்லாம் துவைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் இந்த ஏரியை பார்த்துருவோம். அப்படியே அந்த ஏரி இது அந்த பக்கத்தில் அந்த கரை இருக்கும். அது மேலேயே நம்ம வந்தோம். அப்படியே இந்த கரை மேலே அப்படியே இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கோவில் தான் பார்த்திங்கன்னா அப்படியே இது ஃபுல்லாகவே அப்படியே மண்ணுக்குள்ளே இந்த கோவிலை அப்படியே புதைஞ்சிருந்தது. இதுதான் ஏரி. ஃபுல்லாக போய்ட்டு இந்த இது மேலேயே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே இருந்துருக்கு. அப்படியே அந்த 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 இடம் இருக்குது பாருங்க. அதுலேருந்து இந்த கேப் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே தரையாக இருந்துருக்கு. இதுலேயே எவ்வளோ பேர் நடந்து இந்த கோவில் மேலே ஓரமாக போயிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விமானம் மட்டும் லைட்டாக தெரிஞ்சுதா சொல்கிறாங்க. மீதி ஃபுல்லாகவே மூடப்பட்டு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி கோவில். எவ்வளோ ஆழமாக தோண்டியிருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஏரின்றதால இது மண் வந்து அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு இந்த பக்கம் அப்படியே வந்துடுச்சா என்னன்னு தெரியல. அந்த சைடு பார்த்தா கழனி எல்லாம் இருக்குது. அப்படியே ஃபுல்லாகவே ஏரி மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து வெளியே எடுத்ததால் இது வரைக்கும் அப்படியே பள்ளம் மாதிரி ஆகிட்டு சைடில் ஒரு சின்னதாக வழி அப்படியே போகுது. போய் அந்த சைடு அப்படியே ஏரி கரை ஓரமாக போய் எதுனா ஊருக்கு எதுனா வழி போதா என்னன்னு தெரியல.
நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஆழம் பாருங்கள். அந்த கோவில் அளவுக்கு வந்து இந்த ஆழம் இருக்குது. எவ்வளோ ஆழம். இந்த கரை வந்து இங்கே தான் இருக்குது. அப்படியே வட்டமாக அப்படியே மூடப்பட்டு இருக்குது இந்த கோவிலே. நம்ம இப்போ கோவில் கீழே போயிட்டு சிவபெருமாளை தரிசனம் பண்ணலாம். இந்த வழியாக போகலாம். நம்ம மேட்லேருந்து கோவில்கிட்ட இறங்கி வந்துட்டோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா கோவில். இங்கே தெரியுது பாருங்கள் கருவறை. இது பூட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது காலையில் வந்து திறப்பாங்களா இல்லை வந்து விசேஷ டைமில் தான் திறக்கிறாங்களா சரியாக தெரியல. ஆனால் பூஜைகள் எல்லாம் நடக்குது. பாருங்கள் இங்கே பலிபீடம், நந்தி, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவறை வந்து பூட்டி இருக்குது. சாயங்காலம் அந்த மாதிரி காலையில் வந்து பூஜை பண்ணிவிட்டு சாத்திடுறாங்களா இல்லை விசேஷ டைமில் திறக்கிறாங்களா சரியாக தெரியல. ஆனால் பூஜை மட்டும் நடக்குது. மேலே பாருங்க சோழர்கள், பல்லவர்கள், சோழர்கள் காலத்து கோவில். அந்த டிசைனிங் பாருங்கள், அந்த பாம்பு டிசைனிங். இது நிறைய கோவிலில் நம்ம பார்த்துருப்போம். மேல்தளம். அந்த சைடு வந்து கேட்டு மூடிட்டு இருக்குது. இங்கே வந்து எதிர்த்தாப்புலே வந்து இங்கே தெரியும்னு சொன்னாங்க இங்கே ஒருத்தர், இந்த ஊருக்காரு. எதிர்க்க போய் பாருங்கள். பாருங்க இங்கே கருவறைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி, கல் ஜன்னல் மாதிரி இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த காலத்தோட கட்டிடக்கலை. இங்கே பாருங்க தெரியும் பாருங்க. நம்ம அந்த சைடில் இந்த பலிபீடம், நந்தி, நேராக வந்து கருவறை. நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியல. இருந்தால் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சுன்னா கேட் வந்து சாத்தியிருக்காங்களே, யாரை கேட்குறது தெரியல. ஆனாலும் பரவாயில்ல. இப்போது சிவபெருமான் நம்மளுக்கு ஒரு அற்புதமான காட்சியை அந்த இடத்துல கொடுத்துருக்காரு. எல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேமரா கொஞ்சம் இதுவாக தான் தெரியும். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த பட்டை பார்த்திங்கன்னா அவருடைய நெத்தியில் இருக்கிற பட்டை வந்து இந்த கல் வச்ச அந்த பட்டை வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ருத்ராட்ச மாலை வந்து போட்டிருக்காங்க. வாசல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பட்டை திருநீர்லேயே பட்டை வச்சு அது குங்குமஞ்செல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இந்த மேடு வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஹைட்டு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து அப்படியே மூடப்பட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இது இந்த மேலே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே சமமாக வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த கரை வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக. இவ்வளோ பெரிய இந்த கோவில் சுவர், கல் சுவர் அப்படியே ஃபுல்லாகவே வந்து அப்படியே மூடிட்டு இருக்குது. கோவில் வந்து கருவறை மூடப்பட்டு இருக்குது. ஆனால் அது எப்போ திறக்கிறாங்க தெரியல நம்மளுக்கு. இந்த ஊர்க்காரர் கேட்டால் தெரியும். நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 மணி இருக்கும். நம்ம வந்திருக்கோம். ஆனால் சாத்திட்டு இருக்குது. ஒரு வேளை காலையில் வந்து பூஜை பண்ணிவிட்டு போயிடுறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை விசேஷ டைமில் திறக்கிறாங்களா தெரியல. ஆனால் பூஜை செய்கிறாங்க. ஏன்னா இது கோலம்லாம் போட்டுருக்காங்க. அது இப்போத்துக்கு கோலம்தான். ஒரு மணி வச்சுருக்காங்க. கோவிலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரெல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றா வந்து அழகாக ரெடி பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு டேங்க் இருந்துருக்கு. அது வந்து தண்ணி டேங்க்கு. அது இப்போது இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. இதுதான் கோவில். இந்த படிக்கட்டெல்லாம் வந்து இப்போ தான் போட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா கோஷ்டங்கள் கோவிலை சுற்றி வந்து கோஷ்ட மூர்த்திகள் அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாடம் அமைச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா கோவில் சுற்றி இருக்குது. அது மேலே பாருங்கள் அந்த டிசைனிங் சோழர் காலத்து கோவில்ன்றதால அந்த ஒரு முத்திரை மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கட்டிட கலைகள், அவங்களுடைய கலைகள் இது. இங்கே பாருங்க எப்பவுமே இந்த கோஷ்டமூர்த்தியில் விநாயகர், இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கோஷ்டம், இங்கே வந்து விஷ்ணு லிங்கோத்பவர் அந்த மாதிரி இங்கே இருக்கும். பாருங்கள் மேலே விமானம் பாருங்கள்.
செங்கற்களால் கட்டப்பட்டு இருக்குது. இந்த விமானம்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து புதைந்த அந்த ஒரு நேரத்தில் இந்த மாதிரி விமானம்லாம் வந்து இந்த மாதிரி சேதமாயிருக்கு. ரொம்ப பழைய கோவில். இது ஃபுல்லாக இது வரைக்குமே வந்து மண்ணுக்குள்ளே வந்து இருக்குது. இது ஒரு சமமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கல் கட்டிடம், ஆனால் எந்த ஒரு கல்வெட்டும் இல்லை. ஆனால் நம்ம வந்து கல்வெட்டு இல்லைன்னாலும் பழமையான கோவிலோட அந்த ஒரு கலை, கட்டிடக்கலைன்றதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ பழமைன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கோஸ்டங், இது பேக் சைடு, கோவில் பேக் சைடு. அப்படியே இந்த ஃபுல்லாகவே இங்கே வந்து இது வரைக்கும் மண் வந்து எடுக்கலை. அப்படியே கோவில் சுற்றி ஃபுல்லாகவே எடுக்கலை. இந்த அளவுக்கு இங்கே வந்து இது வரைக்கும் தான் எடுத்துருக்காங்க. இன்னும் இந்த கோவிலோட இந்த அடித்தளம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இவ்வளோ தூரம் இருக்குது. இவ்வளோ தூரம் இருக்குது பார்த்திங்கன்னா. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ மேடு வரைக்கும் பேக் சைடில் விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக எடுத்தாங்கன்னா அவ்வளோ தூரம் இருக்கும். கோவில் சுற்றி வர மாதிரி வழி நல்லா பண்ணியிருக்கலாம். இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ எடுத்துருக்காங்க. இதுவே கிரேட்னு தான் சொல்லணும். எவ்வளோ அழகாக வந்து சேதாரம் ஆகாமல் வந்து இந்த கோவிலை மீட்டு எடுத்துருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் கூட ரொம்ப பாதுகாப்பாக இதை வந்து செஞ்சுருப்பாங்க. இங்கே 2 கோஷ்டங்கள் இருக்குது. இங்கே வந்து அநேகமாக பிரம்மா, இங்கே பார்த்திங்கன்னா துர்கை. எப்பவுமே சிவன் கோவிலில் கோஷ்டமூர்த்திகள் இவங்க தான் இருப்பாங்க. ஒன்று தான் பேக் சைடில் கொஞ்சம் மாறி இருக்கும். ஒரு கோவிலில் வந்து விஷ்ணு இருப்பாங்க, ஒரு கோவிலில் லிங்கோத்பவர் இருப்பாங்க. இங்கே பாருங்க மட்டும் வந்து லிங்கம். ஏன்னா இந்த அமைப்பு, இந்த கோஷ்டம் பார்த்திங்கன்னா பிரம்மாக்காக அமைப்பு. இங்கே வந்து துர்கை. இவ்வளோ பெரிய கோவில். இங்கே தான் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குது. நம்ம கோவில் சாத்திட்டு இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து சிவபெருமாளை தரிசிக்கலாம். திருநீர் பேக்கெட் கூட இங்கே வச்சுருக்காங்க. ஆள் இல்லாத டைமில் யாருன்னா வந்து இங்கே தரிசனம் பண்ண வந்தால் சுவாமி இதில் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திருநீர் எடுக்கிறதுக்கு கூட இங்கே கரெக்டாக வசதியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதிலே நல்லா தெரியுதுல்ல. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவனுக்கு இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நல்ல ஒரு தரிசனம். கோவில் வந்து சாத்திட்டு இருக்கு. அது வந்து எப்போ திறக்கிறான்னு தெரியல. ஆனால் வந்து இந்த ஊருக்கார் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த போகிற வழியில் ஒருத்தர் நைட்டில் வந்து லைட் போட வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் நினைக்கிறேன் காலையில் பூஜை பண்ணிவிட்டு போயிடுவாங்க போலகுது. நைட்டில் காலையில் லைட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு மட்டும் வராங்க. இந்த விசேஷ டைமில் வந்து இங்கே வந்து சிறப்பாக பூஜைகள் நடக்குது. எனக்கு கிராம மக்கள்லாம் சேர்ந்து வந்து பூஜையெல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பழமையான கோவிலை இந்த மீட்டு எடுத்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம வந்து கோவில் வந்து போகிற போக்கில் அப்படியே விட்டுறாமல் இந்த பழமையான வந்து இந்த மாதிரி பொக்கிஷம் அதெல்லாம் சொல்லணும். அது சின்ன கோவிலானா இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பெரிய கோவிலானா இருக்கட்டும், அது அந்த காலத்தில் வந்து அந்த ஒரு கட்டி அது கோவிலாக வந்து அதை அமைச்சு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம தமிழ் மன்னர்கள் அவங்களுடைய ஒரு சின்ன கல்லாக இருந்தாலும் அதை வந்து பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோடைய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய கோவில் உண்மையாகவே நம்மளால் இதெல்லாம் பார்த்துருக்க முடியுமா? இது எடுத்து இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம நின்று பேசியிருக்க முடியுமா? இல்லை இவரை வந்து தரிசனம் பண்ணியிருக்க முடியாது. நம்ம எங்கேருந்தோ வந்து இவரை தரிசிக்கணுன்றது நம்மளுக்கு ஒரு புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்தவாசி, அதாவது ஆரணிலேருந்து வந்தவாசிக்கு போகிற வழியில் ஆழ்வடி கிராமம் இங்கே அமைஞ்சிருக்கு.
இங்கே வந்து கேட்டே வரலாம் நீங்கள். போர்டு வந்து மெயின் ரோட்லேயே நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க. நம்ம உள்ளே வந்தோன்னா நம்ம கேட்டுனே வந்தாவே இந்த கிராமத்துக்கு வந்துடலாம். ஒன்றும் இல்லை, இந்த ஏரிக்கரை ஓரம் பக்கத்துலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோவிலை ரொம்ப கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்திருக்காங்க இந்த கிராம மக்கள். இன்னும் சில உதவியோடு இங்கே வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு கோவில். சின்ன கோவிலாக இருந்தாலும் அழகாக இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காந்தாலும் அவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருந்தது. அது எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கட்டும், சின்ன கோவிலாக இருக்கட்டும், இந்த கோவிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம உட்காரும்போது அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. நம்ம வீட்டில் கிடைக்காத அந்த சில சந்தோஷம் நிம்மதி கூட நம்ம வந்து இந்த கோவிலில் உட்காரும்போது அவ்வளோ வந்து நிம்மதி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கோவிலெலாம் நம்ம பாதுகாக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் இதை வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கட்டின காலத்துக்கும் இந்த காலத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, இந்த ஊரில் இறந்துருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு இது ஒரு அமைப்பு, பார்க்குற அமைப்பு இல்லாமையே போயிருக்கோம். ஆனால் அதுக்கு அடுத்த வர நம்ம காலத்துக்கு இவரை தரிசனம் பண்ண அந்த வாய்ப்பு, அந்த புண்ணியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்க. இந்த நடுவில் வந்த ஜென்ரேஷனுக்கு இல்லாத அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது உண்மையாக நான் நினச்சல ஒரே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த சைடு வந்தால் இங்கே வந்து இவரை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கார் உள்ள சிவபெருமாள். உள்ளே போக முடியல, இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, கேட் மூடிட்டு இருந்துன்னு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த சைடில் ஒரு ஜன்னல் இருக்குன்னு. அதில் அவ்வளோ அழகான ஒரு தரிசனம், ரொம்ப அழகாக இங்கே அமைந்திருக்காரு. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னிலேருந்து ஒரு 23-24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அதே மாதிரி வந்தவாசிலேருந்து 14 கிலோமீட்ரு. இங்கே ஆயில்வாடின்னு சொல்லிட்டு கூட்டு ரோடு இருக்குது, அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். நீங்கள் வந்து பிரச்சனையே இல்லை வரத்துக்கு. நீங்கள் வழியெல்லாம் வந்து கிராம மக்கள்கிட்ட கேட்டுனே வந்தீங்கன்னா அழகாக வழி சொல்கிறாங்க. அது வந்து ஏரிக்கரை ஓரமாகவே அந்த ஏரி பார்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். போர்டும் அமைச்சிருக்காங்க, ஈஸியாக வரலாம். கண்டிப்பாக இந்த சின்ன கோவிலாக இருந்தாலும், சின்ன கோவில் தானேன்னு இல்லாமல் இந்த கோவிலும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இங்கே அமைந்திருக்காரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவிலுக்குள்ள கருவறையில் ரொம்ப கம்பீரமாக அற்புதமாகவும் காட்சி தர சிவபெருமானுடைய திருப்பெயர் பார்த்திங்கன்னா ஆலவாய் சுந்தரேஸ்வரர். இங்கே ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்காரு. ரொம்ப அற்புதமான தரிசனம், நல்லா அமைதியாக இருக்குது கோவில். கண்டிப்பாக இன்னொரு முறையாக சொல்கிறேன், கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், இவரை தரிசனம் பண்ணுங்கள். அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இவரை தரிசனம் பண்ண தான் வந்திருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய். பார்த்திங்கன்னா ஜன்னல் வழியாகவே வந்து சிவபெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நம்ம போயிட்டு இருக்கும்போது வழியிலே வந்தார். இந்த கோவிலில் அவர் தான் பூஜை பண்ணுறாராம். வாங்க நான் திறந்து காட்டுறேன், வந்து சாமியை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னார். இந்த போயிருக்காரு. போகலாம், நம்ம போயிட்டு உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிடலாம். சரி, வெளியேருந்தே பார்த்துட்டு வந்தமேன்னு மனசுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்து அவர் திறக்கிறேன் வாங்கன்னு சொன்னார். அவர் தான் இந்த கோவிலில் வந்து பூஜையெல்லாம் செய்கிறாரு போலக்குது. லைட் போடுறது, லைட் நிறுத்துறது, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சில பூஜையெல்லாம் அவர் தான் செய்கிறாரு. வாங்க திருப்பியும் போகலாம். கோவில் பாருங்கள், திறந்துட்டார். கரெக்டாக எதிர்த்தாப்புலேயே வந்தார். இல்லைன்னா நம்மளால் வந்து உள்ளே போயிருக்க முடியாது. எல்லாம் சிவபெருமாளுடைய ஆசீர்வாதம் தான். வாங்க கொஞ்சம் உக்காருங்க, அப்படியே உக்காருங்க. போட்டுங்களா? போட்டோம். ஓம் நம சிவாய. வத்திப்பட்டு எடுத்துங்களா? அது கேட்குச்சு.
உள்ளே வந்து திருப்தியாக உள்ள கோவில் உள்ளே போயிட்டு வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க, கருவறைக்குள்ளவே வந்து போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு தரிசனம். என்னடா வெளியிலேருந்தே இவ்வளோ தூரம் வந்து வெளியிலே பார்த்துட்டு போகிறோமேனுச்சு. என்னன்னு தெரில, இந்த கோவிலில் இருக்கிற சிவபெருமாளை பார்த்தோன்னா அப்படியே உள்ளே போய் ஒரு முறை பார்த்தா நல்லா இருந்திருக்குமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருந்தது. இந்த கோவில் விட்டு போக மனசு வரல. அது ஏதோ ஒரு உணர்வாக இருந்தது இந்த கோவில். உண்மையாகவே எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்தது. கொஞ்ச நேரம் கோவிலாண்டே நான் உட்காந்துருந்தேன். கிளம்பலான்னும் போது கரெக்டாக அவர் வந்திருந்தார். அவர் தான் இங்கே வந்து பூஜை பண்ணின்னு அப்படியே இங்கே இருக்கார் பொழுகுது. போகிறாரு, இங்கே வந்துடுறாரு பொழுகுது. போய் சிவபெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக திருப்தியாக இருந்தது. எல்லாருக்குமே பாய்.